ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையம் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அருகில் உள்ள வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த ஈசா யோகா மையம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் சிவனடியார்கள் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு அருமையான இடமா இருக்குது. ரொம்ப அமைதியான இடத்துல இந்த ஈசா யோகா மையம் அமைஞ்சிருக்குது. இங்கே வருவதற்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் வந்துட்டாவே உங்களுக்கு மிக முக்கியமான சுற்றுலாத்தலத்தில் இந்த ஈசா யோகா மையமும் இருக்குது. நாமளும் அப்படியே மெதுவாக போனோம். பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான காட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எளிய முறையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. ப்ரைஸ் எல்லாம் நம்ம வெளியில் சொல்கிறது போலலாம் அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் உள்ள வெள்ளையங்கிரி இடங்கிற இடத்துல தான் ஈசா யோக மையம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்களும் அவங்களோட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்தி யோகா இப்படி நிறைய இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் அப்படிங்கிறது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 செங்கற்கற்களால் அந்த இது கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடமா தான் இருக்குது. இதை யார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகாவோட அந்த குருஜி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான ஈசா யோகா மையம் 1992 இந்தியாவில் கோயம்புத்தூரில் சத்ருகுரு ஜக்கி வாசுதேவ் அவர்களால் இது நிறுவப்பட்டது. மிகப்பெரிய சிவன் சிலையை இங்கே நிறுவியிருக்கிறாரு. இவங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட இவங்களுக்கு அமைப்பு இருக்குது. அது நாடு முழுவதும் இவங்களோட அந்த கிளை பரப்பி சிறப்பான முறையில் சுற்றுச்சூழலுக்காண்டியும் இவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இங்கே உள்ள சத்ருகுரு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசா யோகா பயிற்சிகள், உடல் மனம் இதெல்லாம் நிலைநிறுத்துறதுக்கு ஈசா யோகா பயிற்சிகளும் வழங்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு சாதனைன்னு சொல்லப்போனால் பசுமை கரங்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11.4 கோடி மரக்கன்றுகளை குறுகிய காலத்தில் தமிழகத்தை முழுவதும் இவங்க வளர்த்துருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வெப்பமயமாதல் அப்படிங்கிறது எவ்வளவு ஆகிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதை தடுப்பதற்காக அவங்க போராடிக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு உள்ள விழிப்புணர்வையும் இவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாடு முழுவதும். இவர்களோட மற்றொரு சாதனை அப்படின்னு பார்த்தா 2006ஆம் வருடம் அக்டோபர் 17 ஒரே நாளில் 2 லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக 8,52,587 மரக்கன்றுகளை நட்டு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. இது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுலேருந்து தொடர்ந்து இவர்களோட பொது பணிக்கு நிறைய இது செய்துக்கிட்டு வர்றாங்க. எப்படி ஒரு நாட்டில் பசுமை மரங்களை உண்டாக்கணும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்காகவும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம பசங்க இங்கே பார்த்த உடனேயே ஈசா யோகா வந்தோடனே யோகா பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த யோகி சிலை, அந்த சிவன் சிலையை பார்த்துட்டு ஆச்சரியமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். 1992 33 வருஷத்துக்கு முன்னாடி ஜக்கி வாசுதேவ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஈசா யோகா மைய ஆசிரமம். இதோட முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இவங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போதைக்கு இவங்களோட தலைமையகம் அப்படின்னா இந்தியாவில் கோயம்புத்தூர் தான். அதற்கடுத்து எந்தெந்த நாட்டில் இவங்களோட சேவை பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, லெபனான், அமெரிக்கா, பிரிட்டன், அப்புறம் ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் இதிலெல்லாம் இவங்களோட கிளைகள் பறந்து விரிந்து பயன்பாட்டுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே யோகா நிகழ்ச்சிகள், தியானம், அப்புறம் மரம் நடுதல், கிராம மேம்பாடு போன்றவற்றையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய விழிப்புணர்வை இங்கே வர்ற பக்தர்கள்ட்டையும் இவங்க கொடுத்து அந்த பதாகைகளை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவரும் வர்றதை நம்ம பார்க்க முடியுது.
கோயம்புத்தூர் வந்து ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இதற்காகவே நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் பக்தர்கள் வர்றாங்க. இது உள்ளரிக்க போகிறதுக்கு வந்து நம்ம ஊரில் மாட்டு வண்டியெல்லாம் பயன்படுத்துறது இப்போ கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்க மாட்டு வண்டியிலேயே அழைச்சிட்டு போகிறாங்க. நடந்து போகிறது மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது. Media platforms, you can hashtag save soil. You can get all the details at the savesoil.org. In this website, you can register yourself as an earth buddy and can support this cause. Thank you so much for showing support. Save soil brochures and stickers to all our visitors. இப்போ கூட மண்ணை காப்போம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆதியோகி சிவன் சிலையோட காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதனை பற்றின வரலாறு எதுவும் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த ஆதியோகி சிவன் சிலை வந்து ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு, மதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு யோகியோட பேர் தான் இந்த ஆதியோகி சிலை. இதில் வந்து 7 சீடர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து யோக கலையை அருளியவர் தான் இந்த ஆதியோகி அப்படிங்கிறவர். அவருக்கு தான் இப்போ சிலை வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியோகி வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஒரு யோகாவாக இருக்கட்டும், அடுத்தது எப்படி மனிதன் வாழணும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக யோகா முறையில் கற்பித்திருக்கிறாரு. அதற்காகத்தான் அவரை தான் சிவனாக இவங்க வழிபடுறாங்க. அந்த சிவனுக்கு தான் 112 அடி உயரத்தில் கம்பீரமாக ஆதியோகி சிலையை சத்ருகுரு அவர்கள் இங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரிஞ்சிச்சு. சத்ருகுரு அவர்கள் வந்து இந்த தியானலிங்கத்தை நிறுவுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போய் சுற்றி பார்த்துருக்கிறாரு. பார்த்தாலும் அவருக்கு வந்து சரியாக மனசுக்கு எந்த ஒரு இடமுமே பிடிக்கல. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இல்லை இது எனக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்போது அவங்களுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஒரு கட்டத்திலேயோ என்னடா இது இப்படியே சொல்லிட்டு போகிறாங்களே, எந்த இடத்த தான் இவர் தேர்வு செய்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற குழப்பம் வந்திருக்குது. அப்போது ஒரு நாள் மாலையில் 6:45க்கு காரில் போகும்போது அந்த வளைவுக்கிட்ட போகும்போது அப்படியே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி 7வது மலைக்கிட்ட வந்து நின்றுருக்கிறாரு. அப்படி நின்று இந்த இடத்த வந்து எனக்கு சிலை அமைக்கிறதுக்கு, ஆதியோகி சிலை அமைக்கிறதுக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்ட்டுக்கிறாரு. அப்போ அவங்க இது ஒரு காடாக இருக்குது, இந்த இடம் எப்படி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதான் ஈசனுக்கு உரிய இடம், இந்த இடத்த கேட்டு பாருங்கள் அப்படின்ட்டுக்கிறாங்க. அந்த இடத்த வச்சுருந்தவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறாரு. அப்போ கூட இந்த விற்பனைக்கு இருக்குதா இல்லையானலாம் தெரியலை. அதை விற்கிற நோக்கமும் அந்த வசதியான குடும்பத்திற்கு அப்போதைக்கு இல்லை. இவர் கேட்டிருக்காங்க. அப்புறமா அவர்கள் இவரோட நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்ட அந்த 11வது நாளில் அவங்களுக்கு அந்த இடத்த வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த இடம் ஈசா யோகா அறக்கட்டளைக்கு வந்திருக்கு. அதற்கப்போ தான் இந்த ஈசா யோகா சிலை நிறுவி பல மக்கள் வர்றதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாட்டு வண்டி வந்து நமக்கு வந்து ஊரில் கிராமத்தில் போகிறது மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்குது. எல்லாரும் நிறைய பேர் நடக்க முடியாதவங்க இந்த கட்ட வண்டியில் அருமையாக உட்காந்துட்டு பயணம் செய்யலாம். நமக்கு அப்படியே கிராமத்து வாழ்க்கையில் இருக்கிறது போலவே ஒரு நினைப்பு கொண்டு வந்துடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கிட்டெல்லாம் கொக்கு வாத்துன்னு பாட்டுக்கும் பறந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த ஆதியோகி சிலை இங்கே அமைஞ்சிருக்குது. பார்க்குறதுக்கு கோயம்புத்தூரில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது உங்களுக்கு இந்த ஆதியோகி சிலை. இங்கே உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வாங்கி வச்சிட்றாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம். இதான் லாஸ்ட்டு இங்கே போய் முடிஞ்சதுக்கப்புறம். உள்ளதுக்கு போனீங்கன்னா தீர்த்த குளம்னு இருக்குது. அதில் நம்ம குளிச்சுட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு சிலை இருக்குது. அங்கே போய் நம்ம சாமி கும்பிடலாம். பார்த்தீங்கன்னா நேரடியாக மலையிலேருந்து வர்ற தண்ணீரை வந்து அங்கே குளத்தில் கொண்டு வர்றது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். பட் குளிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு தனி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நல்ல ஒரு இறைவனை தரிசிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்ல யோகா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. உள்ள இருக்க வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டினரும் அதிகமாக இருக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தியான மண்டபத்தில் நிறைய பேர் ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதற்கு பிறகு நம்ம மொபைல் ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்கே ஒரு தனியாக ஒரு பாதுகாப்பறை இருக்குது. அங்கேயே எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் அனுப்பி வைக்கிறாங்க. போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து மறுபடியும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆதியோகி சிலை வந்து இரவில் ஒளி வண்ணத்தில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது போல் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதற்கு தகுந்தது போல் அந்த பாட்டு போட்டு சிவனுடைய முழு உருவத்தையும் காண்றது போல் வச்சுருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டு I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. நாம் ஆதியோகி சிலையை பார்த்துட்டு வெளில வரும்போது இது போல் கைவினை பொருட்களில் செய்த நிறைய பொருட்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் அது குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரியும் இருக்கும். விளையாட்டு பொம்மைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து கைவினை பொருட்களை ஊக்குவிக்கிறாங்க. செய்முறையாக எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் இல்லாமல் கொடுக்குறாங்க. அதை குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கி விளையாடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.